ஆன்மீகத்துக்கு ஒரே வரையறை இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படிங்கிற வரையறை எது அப்படின்னு கேட்டால் ஸ்வானுபூத் ஏகமானாயா, தன் அனுபவத்தையே முதல் வரையறையாக கொள்ள வேண்டும். நம்ம எந்த கோயிலுக்காவது போய் அந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணி அது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால், அதை அனுபவ சாத்தியப்படுத்துது அப்படின்னு சொன்னால், அதுதான் எல்லோரும் வணங்க வேண்டிய தேவதை. அனுபவ சாத்தியம் இல்லைங்கிறதுனால தான் சில இடங்கள்ல மறந்து போயிடுதுன்னு சொல்கிறான். குலதெய்வம்லாம் தெரியலை அப்படின்னு சொல்கிறவாளையும் லோகத்தில் பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவளுக்கு அது கூட இருந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்விட்டது. அப்போ எதுவாக இருந்தாலும் எந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு பிரார்த்தனையை செய்து அது நமக்கு நல்லபடியாக அந்த பிரார்த்தனையானது நிறைவேறுகிறதோ அந்த தெய்வத்தை நாம் இறுக பற்றி முதன்மை நிலையை அடைய பிரார்த்திப்போம். அப்போ மற்ற தேவதையெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்குன்னு உள்ளது தாயார் தந்தையார் இதெல்லாம் மாற்ற முடியாதோ இல்லையோ, அதை மாதிரி நாம் அவளுக்கு அக்ராசி முதல் மரியாதை அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ, அக்ரகன்யா தலைமை கௌரவம் அதை கொடுத்து நமக்கு எது அனுபவ சாத்தியமோ அதை நாம் தொடர்ந்து பின்பற்றி வழிபடுவதுங்கிறது எல்லோருக்கும் நல்லதாக சாத்திரம் பரிந்துரைக்கிறது.